மீன ராசிக்கு சனி பயிற்சி. நண்பர்களே, மீன ராசிக்கு இதுவரையிலும் 12ஆம் இடத்துல இருந்து கொண்டிருந்த சனி ஜென்ம சனியாக வருகின்றது. ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கும்பராசியிலிருந்து உங்களை படுத்தின அளவுக்கு கும்பராசியில் ஆட்சி வீட்டில் இருந்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் சனி பயிற்சி ஆஹா ஜென்ம சனி ஆகிவிட்டது, நீங்கள் முடங்கி விடுவீர்கள், நீங்கள் ஒடுங்கி விடுவீர்கள், நீங்கள் இனிமேல் வெற்றி பெற மாட்டீர்கள், ஆஹா ஓகோன்னு மகரத்திலையும் கும்பத்திலையும் சனி இருந்து ஒரு காட்டினதை வச்சு எல்லா ராசிகளுக்கும் எல்லோரும் பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே, மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி வீடு ஒரு சொந்த வீட்டிலேருந்து பலமாக வேலை செய்யுது. இதுக்கப்புறம் நல்ல வீட்டில் போய் உட்கார்ந்தா குருவோட வீடு சாந்த சொருப்பியோட ஒரு சுக்கிரன் உச்சம் பெற வீட்டில் மீனராசியில் குருக்கு பெரிய ஒரு மீனராசியில் பார்த்தீங்கன்னா குருக்கு தான் பலம், சுக்கிரனுக்கு தான் உச்சம். அந்த இடத்துல சனிக்கு ஒரு பெரிய பலம் இல்லை. ஆகவே பெரிய ஒரு பாதிப்புகள், அதோட பார்வைகள், அதோட விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு 50% எடுத்துங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க, ஆனால் உண்மையாக இருங்க. ஏன்னா ஜென்ம சனி தான். வயிற்று வலி வந்துச்சுன்னா உடனே போய் பாருங்கள். உடம்புல ஏதாச்சும் ஒரு சிறு காயங்கள் இருந்தால் உடனே போய் பாருங்கள். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் குடும்ப விஷயங்கள், வாழ்க்கை விஷயங்கள் எல்லாத்தையும் நிதானமாக இருங்கள். செய்யக்கூடிய செயல்கள் நிதானமாக இருங்கள். மற்றபடி சனி பகவான் கொடுப்பதை கொடுப்பான். ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களை கவனித்துக் கொண்டிருந்தாலும் அவன் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே குருவோடைய பார்வையோடு சேர்ந்து சுபத்துவ பார்வையாக தான் இருக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், மகிழ்ச்சி எல்லாமே நீடித்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் படாமல் சந்தோஷமாக பரிகாரங்களை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை நம்பிக்கையோடு நடங்கள். இருக்கிறதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மற்ற மாற்றங்கள் எதையுமே இப்போ இருக்க விடாமல் இருக்கிற விஷயத்தை நல்லபடியாக வைத்துக்கொண்டு ஒரு வாட்டி தூரதேச பயணம், மலைப்பயணம் மேற்கொண்டால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதற்குத்தான் உங்களுடைய ராசிக்கு கிருஷ்ணர் வழிபட்ட அற்புதமான ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வரர், மகாராஷ்டிரா எல்லோரா குகைக்கு பக்கத்தில் இருக்கு. ஒரு வாட்டி முடிஞ்சால் அதுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உஜ்ஜயினி மகாகாளீஸ்வரை கெட்டியாக பிடிச்சு கொள்ளுங்கள். சனியோட குரு காலபைரவர், அவருடைய குரு மகாகாளீஸ்வரர். எல்லோருக்கும் அருக்கடாட்சத்தையும், எல்லாருக்கும் செல்வ வளத்தையும், எல்லாருக்கும் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த சனி பகவான் உங்களுக்கும் கடந்த 2 ஆண்டுகள் இருந்த பாதிப்புகள் குறைந்து அவர் சாந்த சொரூபியான வீட்டுக்கு வருவதால் பெரிய பாதிப்புகள், பெரிய ஏமாற்றங்கள், இந்த ஜோதிடர்கள் சொல்வது மாதிரி பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துவிடாது.